வெஸ்ட்ஹாம் ஹை ஸ்ட்ரீட்டில் SSR டெக்ஸ்டைல்ஸின் கோடைகால தள்ளுபடி விற்பனை. நம்ப முடியாத விலை கழிவு. 02084715411. ஜனாதிபதி கோட்டபாய் உட்பட பலருக்கு அமைச்சு பதவி. ஜீவன் அலி சப்ரிக்கும் முக்கிய அமைச்சுக்கள். ராஜபக்சேக்களின் சகோதர பாசம் தொடர்பில் மனு வெளியிட்டுள்ள தகவல். தேசிய பட்டியல் விவகாரத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள். சம்பந்தன் எழுதிய கடிதம். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேமலால் திசாநாயக்க எம்பியாக பதவியேற்பதில் தடையில்லை. நாடாளுமன்ற செயலாளர். யாழில் மீண்டும் ஆவா குழுவின் அடாவடி. மக்கள் சந்திப்பை நிறுத்தியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. மஹிந்தவின் விமான நிலையத்தில் வந்திறங்கிய சிறப்பு விமானம். யாழில் வெள்ளி வேன் கடத்தல். இளம் யுவதிக்கு ஏற்பட்ட நிலை. பீதியில் மக்கள். ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. தடுமாறும் ஐக்கிய தேசிய கட்சி. தமிழர்கள் தொடர்பில் மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல். எதிர்வரும் 12ஆம் தேதி கண்டியில் வைத்து புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்யவுள்ளதாக அரசாங்கத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் புதிய அமைச்சரவையை 26 பேருடன் மட்டுப்படுத்த ஜனாதிபதியும் பிரதமரும் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது ராஜாங்க பிரதி மற்றும் திட்ட அமைச்சர்களும் குறித்த தினத்தில் பதவி பிரமாணம் செய்யவுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புத்த சாசன மற்றும் கலாசார விவகார அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதி மற்றும் வீட்டு வசதி கட்டுமான அமைச்சராக பதவியேற்கவுள்ளார். சமல் ராஜபக்ஷ நீர்ப்பாசன அமைச்சராக பதவியேற்கவுள்ளார். நாமல் ராஜபக்ஷ விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேராசிரியர் GL பீரிஸுக்கு கல்வி அமைச்சர் பதவியும் தினேஷ் குணவர்தனவுக்கு வெளிவிவகார அமைச்சர் பதவியும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சராக பவித்ரா பானியாராச்சியின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த ஆனந்த அழுத்கமிவிக்கு விவசாயத்துறை அமைச்சர் பதவியும் பிரசன்ன குணவர்தனவுக்கு சுற்றுலா மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பதவியும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகத்துறை அமைச்சர் பதவி கெஹலிய ரம்புக்வெலவுக்கு, ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரிக்கு நீதி அமைச்சர் பதவியும், பேராசிரியர் நாலக கொடஹேவா, பேராசிரியர் சரத் வீரசேகர மற்றும் ஜீவன் தொண்டமானுக்கு அமைச்சரவை அமைச்சர் பதவியும் வழங்கப்படவுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்ஷ சகோதரர்களிடையே காணப்படும் பாசம்தான் அவர்களது வெற்றிக்கு அடிப்படை காரணம் என முன்னாள் அமைச்சர் பனு கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கருத்து பதிவு செய்துள்ள அவர், எனக்கு இப்படி ஒரு தம்பி இல்லையே என ஏக்கமாக இருக்கிறது. பிறப்பால் அண்ணா என கூட வந்தவர்களும் சரி, இடையில் அண்ணா என கூட வந்தவர்களும் சரி, என்னை பயன்படுத்தி அரங்குக்கு வந்துவிட்டு என் முதுகில் வாக்குத்துகிறார்கள். ராஜபக்ஷ சகோதரர் மத்தியில் முரண்பாடு, சும்மா படம் காட்டுகிறார்கள் என்று எவரும் சொல்லலாம். ஆனால் இவ்வளவு நாள் படம் ஊட்ட முடியாது. இந்த பாசம்தான் இவர்களது வெற்றிக்கு அடிப்படை என மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியல் ஆசனத்தால் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இதனால் இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு முடிவு செய்யுங்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் நேற்று இரவு தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். தேசிய பட்டியல் குறித்து தமிழரசுக் கட்சி செயலாளர் துரை ராஜசிங்கம் நேற்று வெளியிட்ட அறிவிப்புக்கு உருவாக்கிய கடுமையான எதிர்ப்பை அடுத்து இந்த முடிவை சம்பந்தன் எடுத்திருப்பதாக தெரிகின்றது. அதற்கான பதில் கடிதத்தை சம்பந்தனுக்கு நேற்று இரவே மாவை சேனாதிராஜா அனுப்பி வைத்துள்ளார். தேசிய பட்டியல் ஆசனத்தை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் பங்காளி கட்சித் தலைவர்களுடன் பேசி பொருத்தமான முடிவெடுப்பேன் என்று தனது பதிலில் மாவை தெரிவித்திருக்கிறார். இதன்படி யாழ்ப்பாணத்தில் புலட் செலோ தலைவர்களுடன் மாவை சேனாதிராஜா இன்று பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிகின்றது. கொலை குற்றம் தொடர்பாக நீதிமன்றம் அண்மையில் மரண தண்டனை விதித்த பிரேமலால் ஜெயசேகர இம்முறை தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்வதில் எந்த தடையும் இல்லை என நாடாளுமன்ற செயலாளர் தம்மிக்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலில் பிரேமலால் திசாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அவர் பதவி பிரமாணம் செய்வதில் சட்ட ரீதியாக எந்த தடைகளும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணுவிலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பொன்று ஆவா குழுவின் அச்சுறுத்தலால் நடைபெறவில்லை என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது.
இனிவிலில் நடைபெற இருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. புலனாய்வாளர்களின் பின்புலத்தை கொண்ட ஆவா குழு வாள்களை காட்டி மிரட்டி கதிரிகளை அடித்து உடைத்ததால் குறித்த மக்கள் சந்திப்பு நடைபெறவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டுவிட்டர் பதிவொன்றில் தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தல் முடிவடைந்த பின்னர் தொடர்ச்சியாக இவ்வாறான மக்கள் சந்திப்புகளை முன்னணி நடத்தி வருகின்றது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் அக்கட்சியினர் தகவல் எதனையும் வெளியிடவில்லை. ஏர் ஏசியா பிலிப்பைன்ஸ் இலங்கையின் மத்தள விமான நிலையத்துக்கு மாலுமிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாட்டுக்காக சிறப்பு விமானங்களை இயக்கத் தொடங்கியுள்ளது. உலகளாவிய ரீதியில் மாலுமிகளை இடமாற்றுவதற்கு ஏதுவாக இலங்கை அமைந்துள்ளமையினால் இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் ஏர் ஏசியா பிலிப்பைன்ஸ் விமானம் 13 வெளிநாட்டு மாலுமிகளுடன் நேற்று பிற்பகல் 1:50 அளவில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. ஏர் ஏசியா பிலிப்பைன்ஸ் EZ 281-61 என்ற இந்த விமானம் இன்று 14 பிலிப்பைன்ஸ் மாலுமிகளுடன் இங்கிருந்து பிற்பகல் 2:15 அளவில் பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட உள்ளது. கோவிட்-19 தொற்று நாட்டிற்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் கப்பல்களின் பாதுகாப்பான செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் குழுவினரை மாற்றுவதற்கு வசதியான இடமாக இலங்கை சர்வதேச கப்பல் சமூகத்தின் மத்தியில் இந்த நடவடிக்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் இறுதி வாரத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட திருப்பி அனுப்புதல் மற்றும் மாலுமிகள் குழு பரிமாற்ற விமானங்கள் மத்தளையிலிருந்து இயக்கப்படுகின்றன. குழு மாற்றங்கள் இலங்கை சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களின்படி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் நீர்வேலி வடக்கில் வெள்ளை வேனில் வந்த இனம் தெரியாத மர்ம கும்பலால் இளம் யுவதியொருவர் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நீர்வேலி வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் வெள்ளை வேனில் சென்ற 4 பேர் கொண்ட குழுவினர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கியுள்ளனர். வீட்டில் இருந்த 20 வயது யுவதியை பலாத்காரமாக கடத்திச் சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் படுதோல்வியடைந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள ஒரேயொரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் அந்த கட்சியில் தற்போதுள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்துள்ளதன் காரணமாக அந்த ஒரு பதவியை பெற பலர் முயற்சித்து வருகின்றனர். காலியில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட அதிகார சபை கூட்டத்தில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வஜிர அபேவர்தனவுக்கு வழங்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய பிக்கு முன்னணியின் தலைவர் உடுகம ஜாரானந்த தேரர் இந்த யோசனையை முன்வைத்துள்ளதுடன் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது வெற்றிடமாக இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் பதவியும் வஜ்ர அபிவர்த்தனவுக்கு வழங்க வேண்டும் எனவும் துணை யோசனையொன்றும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அதிகமான வாக்குகளை காலி மாவட்டத்திலேயே பெற்றுக் கொண்டுள்ளதால் அந்த கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் வஜ்ர அபிவர்த்தன எனவும் காலி மாவட்ட அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஜான் அமரதுங்க கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் தான் என்பதால் தனக்கே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இதனைத் தவிர ரன் விஜயவர்தன பாலித திவரப்பெருவ போன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பதவியை வழங்க வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்பட்டு துரிதப்படுத்தப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனது முந்தைய ஆட்சியின் போது வடபகுதியில் கடுமையான சூழ்நிலைகளின் கீழ் பெருமளவு விடயங்களை செய்தேன். துரதிருஷ்டவசமாக கடந்த சில வருடங்களாக குழப்பப்பட்ட இந்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் முன்னெடுக்க உள்ளோம், துரிதப்படுத்த உள்ளோம். இனம் கலாசார பின்னணிகளை கடந்து எங்கள் அரசாங்கம் அனைத்து பிரஜைகளினதும் தேவைகளை பூர்த்தி செய்யும். வாழ்வாதாரம், விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம், ஏற்றுமதிகளை தரம் உயர்த்துதல், கல்வி மற்றும் மருத்துவமனைகளின் வசதிகள் தொடர்பில் அவசர முன்னுரிமைகள் உள்ளன என்றார். இதேவேளை 13வது திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வை காண்பது குறித்து அவர் அந்த பேட்டியில் எதனையும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.